sanctifying work of the blood is different from the sanctifying work of the Spirit. இரத்தத்தினாலே கழுவப்படுகிற வேலைக்கும் ஆவியானவராலே பரிசுத்தமாக்கப்படுகிற வேலைக்கும் வித்தியாசம் உண்டு. Let's all turn our Bible to Luke chapter 11. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் வேதத்தை திருப்புவோம். 11th chapter, லூக்கா 11 verse 42. 42ஆம் வசனம். Woe to you, Pharisees, because you give God a tenth of your mint, rue, and all other kinds of garden herbs, but you neglect justice and the love of God. You should have practiced the latter without leaving the former undone. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாம், மரிக்குழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. Let's all give a big clap. கரங்களை தட்டுவோம். So this exact word, it came out of Jesus Christ's own mouth. இந்த வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவின் சொந்த வாயிலிருந்து பிறப்பிக்கப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறது. Yes, it came from his mouthpiece itself. அவர் தம் சொந்த வாயாலேயே இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறார். He spoke this verse to Pharisees and Sadducees. பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இந்த வசனத்தை அவர் சொல்லி இருக்கிறார். He says that, "Woe to you, Pharisees, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, because you give God a tenth of your mint." Tenth of your mint, in the sense, it means tithe of your mint and rue and all other kinds of garden herbs. ஒர்த்தலாம், மரிக்குழுந்து மற்றும் சகலவித பூண்டுகளிலும் நீங்கள் தசமபாகம் கொடுக்கிறீர்கள். Pharisees, they are very particular in giving tithe to God. பரிசேயர்கள் தேவனுக்கு தசமபாகம் கொடுப்பதிலே ரொம்ப கவனமாய் இருப்பார்கள். They are very strict. அவர்கள் ரொம்ப கவனமாய் இருப்பார்கள். Even in their the herbs of their garden and the mint, those all things they were giving tithe to God. பாருங்க, அந்த ஒர்த்தலாம், மரிக்குழுந்து அவர்கள் தோட்டத்தில் விளைகிற சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்தார்கள். If they have a drumstick, if 10 drumsticks if they reaped, they will give one drumstick to God. பாருங்க, அவங்க தோட்டத்துல ஒரு 10 முருங்கைக்காய் வந்து பறிச்சாங்கன்னா அந்த 10 முருங்கைக்காயில ஒரு முருங்கைக்காய் எடுத்து போய் தசமபாகம் கொடுப்பாங்க. In everything they are giving tithe. எல்லாவற்றிலும் அவர்கள் தசமபாகம் கொடுத்தார்கள். Oh, whether God admire it? தேவன் அதை குறித்து வியந்தாரா? Really he admire it. தேவன் and he was attracted towards their giving. தேவன் அதை குறித்து வியந்தார், அவர்கள் கொடுப்பதை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டார். Oh, God only designed the tithe. தேவன் தான் தசமபாகத்தை உண்டாக்கினார். In Old Testament, in first 5 books, we can read many things about this. பழைய ஏற்பாட்டிலே முதல் 5 ஆகமங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தசமபாகத்தை குறித்து அநேக விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. One Pharisee he prayed in the church like, "I am giving tithe to you." ஒரு பரிசேயன் ஆலயத்தில் நின்று ஜெபிக்கிறான், நான் உமக்கு தசமபாகம் கொடுக்கிறேன். I am taking fasting for 2 times in a week. நான் ஒரு வாரத்திலே 2 முறை உபவாசம் எடுக்கிறேன். When we see this prayer, it is like a prayer of pride. இந்த ஜெபத்தை நாம் பார்க்கும் பொழுது இது பெருமையினால் விளைந்த ஜெபமாய் இருக்கிறது. But this is not a prayer of pride. ஆனால் இந்த ஜெபம் பெருமையினால் வந்த ஜெபம் அல்ல. This is God taught prayer. இது தேவனால் கற்பிக்கப்பட்ட ஜெபமாய் இருக்கிறது. In the book of Leviticus, if you go and read it, God only has designed this prayer and he taught the Israelites to pray like this. You must come to the church and you must say that, "I am giving tithe to you, Father." This is God designed prayer. லேவியராமத்தை இத போய் வாசித்தீங்கன்னா தேவன் தான் இந்த ஜெபத்தையே இப்படி தான் நீ ஜெபம் பண்ணணும்னு எழுதி இருக்கிறார். நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் உபவாசம் எடுக்கிறேன், நீ என்கிட்ட வந்து இத நீ சொல்லணும்னு எழுதி இருக்கிறார். சொல்லி இருக்கிறார். So God only taught to Pharisees to pray like this. பரிசேயருக்கு தேவன் தான் இப்படி ஜெபிக்க அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். When he come to the presence of God, he must tell that, "God, I am giving tithe to you." தேவ பிரசன்னத்துக்கு அவன் வரும் பொழுது நான் தசமபாகம் கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லணும். Some people when they meet me,
சில ஜனங்கள் என்னை பார்க்கும் பொழுது They used to say, I am your NCBC student. நான் உங்களுடைய NCBC பைபிள் காலேஜ் Then I ஸ்டூடண்ட் will, சொல்றாங்க. then I will have extra care about them. Oh, you are my student. அதுக்கப்புறம் நான் அவங்க மேல இன்னும் கொஞ்சம் கரிசனை எடுத்துக்குவேன். Somebody, ஸ்டூடண்ட் they used to say, I am your TV partner. சில பேர் சொல்லுவாங்க நான் உங்கள் டிவி ஊழியத்தில் பங்காளர். I never thought about that pride. நான் அவர்கள் பெருமையா இருக்கிறார்கள் என்று ஒரு நாளும் எண்ணினது கிடையாது. They must tell about it. அவர்கள் அதை குறித்து சொல்ல வேண்டும். It is an introduction to me. அது அவர்களுக்கு முகவரியா இருக்கிறது. It will make me to have extra care about them. அவர்கள் மேல் அதிக கரிசனை எடுக்க அது எனக்கு உதவியா இருக்கிறது. Because when they are loving my ministry, I have to love him more. ஏனென்றால் அவர்கள் என் ஊழியத்தை நேசிக்கும் பொழுது நான் அவர்களை இன்னும் அதிகமாய் நேசிக்க வேண்டும் அல்லவா? Thousands of people are there receiving blessings, but they never care about the ministry. But this person is caring about my ministry. I have to pray him earnestly and diligently for him. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த ஊழியத்தின் நிமித்தம் ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். ஆனால் இந்த ஜனங்களோ இந்த ஊழியத்தை நேசித்து இந்த ஊழியத்தை தாங்குகிறார்கள். My beloved brother and sister, this prayer is designed by God. எனவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இந்த ஜெபமானது தேவனாலே வடிவமைக்கப்பட்ட ஜெபம். So the Pharisee when Israelites they come to the church, they must tell before the prayer, I am a tithe giver. எனவே இஸ்ரவேலர்கள் ஆலயத்திற்கு வரும் பொழுது ஜெபத்திற்கு முன்பாக நான் தசமபாகம் கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. So the Pharisee did not pray a wrong prayer. எனவே இந்த பரிசேயர் தவறான ஜெபத்தை பண்ணவில்லை. But where did he commit mistake? ஆனா எங்க தப்பு பண்ணானா? In between the prayer, இந்த ஜெபத்துக்கு இடையில he started comparing himself with somebody. மற்றவனோடு கூட தொடர்பு படுத்த ஆரம்பித்தான். When it start comparing ourselves with others, when start judging others, the moment you judge others, everything, all your positive things will become negative. உங்களுடைய ஜெபமோ அல்லது எந்த நேர்மறையான விஷயமோ மற்றவர்களோடு கூட ஒப்பிடப்பட்டு மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறதா இருக்கும் பட்சத்தில் அது வீணானதா இருக்கும். The mistake of that Pharisee is not talking about his tithe. பரிசேயனுடைய தப்பு தசமபாகத்தை குறித்து பேசினது கிடையாது. His mistake is comparing himself with the tax collector. What's that? Tax collector. அவனுடைய தப்பு என்னன்னா அந்த ஆயக்காரனோடு கூட தன்னை ஒப்பிட்டு பார்த்தது. Yes. So tithe giving is God's design. எனவே தசமபாகம் கொடுக்கிறது தேவனுடைய திட்டம். But that Pharisee did not have mercy on that tax collector. ஆனால் அந்த பரிசேயனுக்கு அந்த ஆயக்காரன் மேல் இரக்கம் இல்லாது இருந்தது. He did not have mercy. அவனுக்கு இரக்கம் இல்லை. That is his mistake. அது இவனோட தப்பு. So what Jesus said, இயேசு அங்க என்ன சொல்லுகிறார்? go to you Pharisees, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, because you give tithe of your mint, நீங்கள் ஒர்த்தலாம் மரிக்கொழுந்து முதலிய சகதவில பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுக்கிறீர்கள். but you neglect justice and the love of God. ஆனால் நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டுவிட்டீர்கள். What is the conclusion? முடிவு என்ன? Jesus said, இயேசு சொல்லுகிறார், you should have practiced the latter without leaving the former undone. இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. He used two words, later and former. இரண்டு வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார். புதியது பழையது இந்த ரெண்டையுமே அவர் சொல்லுகிறார். Oh, it may note about, it may signify New Testament and Old Testament. அது பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் குறிக்கிறதா இருக்கிறது. Many people used to say tithe is connected with Old Testament. அநேக ஜனங்கள் சொல்லுவாங்க தசமபாகம் பழைய ஏற்பாடு கூட இணைக்கப்பட்டதுன்னு. Justice and mercy is connected with New Testament. நியாயமும் தேவ அன்பும் அது புதிய ஏற்பாட்டு கூட இணைக்கப்பட்டது. But Jesus said, ஆனால் இயேசு சொல்லுகிறார், you must do the former thing about tithe. You must do the former thing. நீ பழையவைகளையும் செய்ய வேண்டும், அதாவது தசமபாகத்தையும் கொடுக்கணும். He did not talk about the former commandments. அவர் பழைய கட்டளைகளை குறித்து அவர் பேசவில்லை. But from the former things he particularly pointed out the tithe. பழைய விஷயங்களிலிருந்து குறிப்பாக அவர் தசமபாகத்தை எடுத்து பேசுறாரு. He noted tithe only. அவர் தசமபாகத்தை மாத்திரம் தான் குறிப்பிட்டு சொல்றாரு. He says you must, if you think about tithe is a former thing, you must do the former things without leaving the later things, or you must do the later things without leaving the former things undone. நீ தசமபாகம் பழைய விஷயம் நீ யோசிச்சினா நீ இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இவைகள் which is இவைகள், which is around us is இவைகள், நம்மை சுற்றி இருக்கிறது தான் இவைகள். which is அவைகள், something is far from us is அவைகள். அவைகள் என்பது முன்னாடி இருக்கிறது தான் அவைகள். So இவைகளை எது? mercy, righteousness, இவைகளை செய்ய வேண்டும், அவைகளை விட்டு விடாதிருக்க வேண்டும். கையெழுத்து ஒரு ஆமென். Hallelujah. So according to this verse we have to give tithe. It's God's it is one of the revelation which must break
out all the blocks in our mind. எனவே இந்த வார்த்தையின்படி நாம் தசமபாகம் கொடுக்க வேண்டும். இந்த வெளிப்பாடானது எல்லா தடைகளையும் நீக்கக்கூடியதா இருக்கிறது. Whether you are a person who is giving tithe or not, that's another thing. நீங்க தசம கொடுக்கிற ஆளா இல்லையாங்கிறது வேற விஷயம். But you must have a clear cut revelation about tithe. ஆனால் தசமபாகத்தை குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாடு நீங்கள் பெற்றிருக்க I am a வேண்டும். tithe giving person. நான் தசமபாகம் கொடுக்கிற மனிதன். When I come to later things, I did not give up the former things, especially these tithe giving. புதிய விஷயங்களை செய்யும் பொழுது நான் பழைய விஷயமான இந்த தசமபாகம் கொடுக்கிறதை நான் விடாதிருக்கிறேன். Because Jesus said, from the old things you must pick up this one thing to the new thing, to the later things. ஏனென்றால் இயேசு சொன்னார், பழைய விஷயங்கள்ல இருக்கிற இந்த தசமபாகத்தை மாத்திரம் எடுத்து புதிய விஷயத்தோட சேர்த்து நீ செய்யணும்னு சொல்லி இருக்கிறார். This not only tithe, and few things have to be practiced in New Testament also. தசமபாகம் மாத்திரமல்ல, ஒரு சில விஷயங்களை புதிய ஏற்பாட்டிலும் புதிய உடன்படிக்கையிலும் நாம் செய்ய வேண்டும். There is mercy and forgiveness, those all things in Old Testament, but we have to practice in New Testament. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இரக்கம், மன்னிப்பு இவை எல்லாம் புதிய ஏற்பாட்டிலும் புதிய உடன்படிக்கையிலும் நாம் செய்ய வேண்டும். So my beloved brother and sister, எனவே எனக்கு அருமையான சகோதர so சகோதரிகளே, tithe giving is the one of the thing which we should not leave undone. தசமபாகம் கொடுப்பது நாம் ஒரு நாளும் தவிர்க்க முடியாத, விடக்கூடாத ஒரு விஷயமா இருக்கிறது. It is God given thing. அது தேவன் கொடுத்த விஷயம். It is not spoken by Paul. அது பவுலினாலே சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. It's not spoken by Peter. அது பேதுருவினாலே சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. It's not the matter of Peter. அது பேதுருவினுடைய விஷயம் அல்ல. It's the matter of Jesus. இயேசு சொன்ன விஷயம். So we cannot neglect it. இதை நாம் தவிர்க்க முடியாது, தவிர்க்க கூடாது. So I am devoting this revelation to all the critics and the people, New Testament critics also there. They are following grace, but they are straight against for tithe giving. எனவே இந்த வெளிப்பாட்டினை கிருபையில் இருந்து கொண்டே தசமபாகத்தை எதிர்க்கின்ற விமர்சகர்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். And also the people whoever against tithe and offerings. தசமபாகத்துக்கும் காணிக்கைக்கும் எதிராக இருக்கிறவர்களுக்கும் இந்த வெளிப்பாட்டை நான் அர்ப்பணிக்கிறேன். And also I am devoting this revelation to the people who are giving tithe and who are in confusion. தசமபாகம் கொடுக்கிறவர்களுக்கும், தசமபாகம் கொடுக்கிறவர்களுக்கும், குழப்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் இந்த வெளிப்பாட்டை நான் சமர்ப்பிக்கிறேன். அது உங்களுக்கு பயன்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let us meditate the word of God on the title of it, the Holy Spirit comes on you. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது என்கிற தலைப்பிலே இருக்கிற அந்த தொடர் செய்தியை நாம் தியானிப்போம். For 2 weeks we have been meditating in this verse. கடந்த 2 வாரங்களாக இந்த வசனத்திலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். From the book of Acts of Apostle, chapter 1 verse 8. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Can anyone read, please? But you will receive power. But you will receive power. When the read with power. But you will receive power when the Holy Spirit comes on you. When the Holy Spirit comes on you. When the Holy Spirit comes on you, whatever things will be happening in your life. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது எதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ, that is what we are meditating. அதுதான் நாம இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். When the Holy Spirit comes on you, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது whatever things will be done, Jesus said to his disciples. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது என்னவெல்லாம் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். My beloved brother and sister, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, when Holy Spirit comes on you, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது these things will be happening. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். Oh, Jesus said, when the Holy Spirit comes on you, இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் you will receive power. நீங்கள் பலனடைவீர்கள். You will receive strength. நீங்கள் பலனடைவீர்கள். That's the first point we meditated the first week. முதல் வாரத்திலே இந்த பாயிண்டை குறித்து நாம் தியானித்தோம். Holy Spirit comes on you, you will receive power means you will receive strength. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்றால் நீங்கள் ஆசையை பெற்றுக்கொள்வீர்கள். Strength, power means strength. வல்லமை என்பது பலத்தை குறிக்கிறது. Power means strength. வல்லமை என்பது பலத்தை குறிக்கிறது. What is the real meaning of strength? பலத்தின் உண்மையான அர்த்தம் என்ன? Desire is the real strength. ஆசைதான் உண்மையான பலன். Already we discussed about it. ஏற்கனவே இதை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். In whichever area you are having desire, in those all areas you will have strength. எந்த பகுதிகளெல்லாம் உங்களுக்கு ஆசை இருக்கோ அந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு பலன் இருக்கும். Where there is interest there will be strength. எங்கெல்லாம் ஆசை இருக்கோ அங்கெல்லாம் பலன் இருக்கும். Where there is no interest there will not be strength. எங்கெல்லாம் ஆசை இல்லையோ அங்கெல்லாம் பலன் இருக்காது. So desire is the root cause of
of strength. எனவே ஆசைதான் பலத்தின் ஆணிவேராய் So இருக்கிறது. I will give you, you will receive strength means you will receive desires. நீங்கள் பலனை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் ஆசையை பெற்றுக்கொள்வீர்கள் என்ற When the அர்த்தம். Holy Spirit comes on you, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது, when you have a close walk with God, இந்த தேவனோடு கூட நெருங்கி நடக்கும் பொழுது you will have a strong desire from God. உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு ஆழமான ஆசை உண்டாகும். What kind of desire? எந்த விதமான ஆசை? The desire for prayer, ஜெபிப்பதற்கு ஆசை, the desire for Bible reading, வேதம் வாசிக்க ஆசை, the desire for disciplined life, ஒழுக்கமான வாழ்க்கை வாழ ஆசை, the desire for administration, ஒரு ஒழுங்கின்படி வாழ்கிற ஒரு the desire வாழ்க்கை, for wisdom, ஞானத்தின்படி knowledge, புத்தியின் வாழ்க்கை, and the desire for a bodybuilding, உடம்பை and தேற்றுவதற்கான ஒரு ஆசை. anti-aging, and immortality, on everything you will have desire. சாகாமல் இருப்பதற்கு, நாம் வயதாகாமல் இருப்பதற்கு, இது எல்லாவற்றிற்கும் அந்த ஆசை உண்டாகும். So before you get something, you must have desire. உங்களுக்கு ஒன்றை பெறுவதற்கு முன்பாக உங்களுக்கு ஆசை வேணும். Without getting any desire, you will not get anything. எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் நீங்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். That's why Bible says the desire of the righteous man will be given to him. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். That's why Jesus asked the paralyzed man, do you really want to get well? எனவேதான் இயேசு கிறிஸ்து அந்த முடமானவனிடத்தில் கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? So desire is the foremost important thing. எனவே விருப்பம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா So இருக்கிறது. here a promise is given to you. இங்கே ஒரு When வாக்குத்தத்தம் the Holy Spirit comes on you, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது the desires will be kindled. உங்களிடத்தில் இருக்கிற அந்த ஆசைகள் தூண்டிவிடப்படும். Hallelujah. ஹalleluya. So that's why he is called oil. எனவேதான் அவர் எண்ணெய் என்று அழைக்கப்படுகிறார். Oil means it's a catalyst. எண்ணெய் என்பது ஒரு வினையூக்கியா இருக்கிறது. Yes, the catalyst means which is giving kindling something. வினையூக்கி என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை துரிதமாய் செய்வதற்கு தூண்டுகிற ஒன்றாய், அது ஊக்கமளிக்கிற ஒன்றாய் இருக்கிறது. Oh, when we pour oil in a fire, the fire will blaze like anything. தீ எழுந்து கொண்டு இருக்கும் பொழுது எண்ணெய் ஊத்தினா இன்னும் அதிகமாய் தீ பற்றி எரியும். So Holy Spirit is a oil. எனவே பரிசுத்த ஆவியானவர் எண்ணெயாய் இருக்கிறார். Oil means catalyst. எண்ணெய் என்பது வினையூக்கி. The man who walks with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்கிற ஒரு he is a மனிதன், man of desire having man. அவன் விருப்பங்களை பெற்ற மனிதனாய் இருக்கிறான். His desire will not be quenched out, அவனுடைய ஆசை ஒரு நாளும் தணிந்து போகாது. because inside of him there is an oil always being poured on his desire. ஏனென்றால் அவனுக்குள்ளே அந்த ஆசையின் மேல் அந்த எண்ணெயானது ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. For almost 30 years I am preaching. ஏறக்குறைய 30 வருடங்களாய் நான் பிரசங்கம் பண்ணி I have கொண்டிருக்கிறேன். been preaching for 30 years from my 16 years, that is from 1990. That is my first sermon was delivered. என்னுடைய 16 வயதிலே 1990 என்னுடைய முதல் பிரசங்கம் கொண்டு வெளிப்படப்பட்டது. For 30 years I am preaching. 30 வருடங்களாய் நான் My preaching desire is not being is not quenched out. என் பிரசங்கிக்கிற ஆசை இன்னும் தணிந்து போகவில்லை. But it is increasing day by day. ஆனா அது இன்னும் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது. The number of preachings and message sermons, it is increased day by day. இந்த பிரசங்கங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. How is it possible? அது எப்படி சாத்தியமாகும்? How is it possible? அது எப்படி சாத்தியமாகும்? Any desire will not stand for a long time. எந்த ஒரு ஆசையும் ரொம்ப நாள் நிலைச்சிருக்காது. Sometimes we are taking non-veg. சில நேரம் நம்ம சில காலங்கள் நம்ம நான்வெஜ் நிறைய சாப்பிடுறோம். Sometimes we just left it and we got into vegetarian. சில சீசன்ல அந்த அசைவத்தை விட்டுட்டு சைவத்துக்கு வந்துறோம். Sometimes we are doing something eagerly. சில நேரத்துல சில ஆசையா செய்றோம். Then we will left it. அதுக்கப்புறம் அதை விட்டுறோம். We are collecting stones and we are throwing out the stones. That's what Solomon says. கற்களை சேர்க்கிற ஒரு காலம் உண்டு, கற்களை எறிந்து விட ஒரு காலம் உண்டு என்று சாலமோன் ஞானி சொல்லுகிறார். That is a normal life. அது ஒரு சாதாரண. But the man who walks with Holy Spirit, with the Holy Spirit, ஆவியானவரோடு கூட நடக்கிற ஒரு மனிதன், day by day his desire will be increased. நாளுக்கு நாள் அவருடைய ஆசை கூடிக்கொண்டே, because he is oil. ஏனென்றால் அவர் எண்ணெயாய் இருக்கிறார். So he will kindle your all desires. எனவே எல்லா ஆசைகளையும் அவர் தூண்டி விடுகிறவர். First week we saw that the man who walks with the Holy Spirit always an unquenchable desire. எனவே பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்கிற ஒரு மனிதனுக்கு அவிந்து விடாத ஒரு ஆசை உண்டாகும் என்று முதல் வாரத்திலே நாம் பார்த்தோம். ஆசை இருந்து கொண்டே இருக்கும். The man who walks with the Holy Spirit, he will be the unquenchable desire having man.
பரிசுத்த ஆவியானவருடன் நடக்கிற ஒரு மனிதனுக்கு அது அவிந்து முடியாத ஒரு ஆசை இருந்து கொண்டே இருக்கிற ஒரு மனிதனாய் இருப்பான். அப்பேற்பட்ட ஒரு மனிதனாகவே இருப்பான். So that's what the first week we meditated. The second week we saw when the Holy Spirit comes on you. இரண்டாவது வாரத்துல நாம் என்ன பார்த்தோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது you will be my witness. நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். Bible clearly say you will be my witness. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். Bible did not say like this, you shall be my witness. எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. What's the difference between shall and will? இருக்க வேண்டும் இருப்பீர்கள் என்கிற வித்தியாசம் என்ன? Shall is an obligation. இருக்க வேண்டும் என்பது நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். Shall it's connected with effort. முயற்சியோடு கூட இணைக்கப்பட்டது. 10 commandments there will not be any will. There only shall is in 10 commandments. 10 கட்டளைகள்ல willங்கிற வார்த்தை எதுவுமே இல்ல, shallங்கிறது தான் Thou வந்திருக்கு. shall not murder. நீ கொலை செய்யாதிருப்பாயாக. Thou shall not commit adultery. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. Thou shall not steal. களவு செய்யாதிருப்பாயாக. Shall means commandment. செய்யாதிருப்பாயாக என்றால் கட்டளை. What is meant by will? will என்றால் என்ன? Will means promise. will என்பது வாக்குத்தத்தத்தை Will means குறிக்கிறது. provision. அது கொடுக்கிறதை குறிக்கிறது. Oh, it's providing something. ஏதோ ஒன்றை கொடுக்கிறதை குறிக்கிறது. I will make you fishers of man. உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். You will be my witness. நீ எனக்கு சாட்சியாய் இருப்பாய். In all Old Testament, in all the commandments of the Moses, there will be shall only. மோசேயினுடைய கட்டளைகள் எல்லாமே shall என்கிற வார்த்தை செய்ய வேண்டும் என்கிறது தான் இருக்கிறது. But all the verses of Jesus, there will be will only. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா வார்த்தைகளிலும் will நீ இருப்பாயாக என்று வருகிறது. What's the difference between Moses and Jesus? மோசேக்கும் இயேசுவுக்கும் என்ன வித்தியாசம்? Moses means shall. மோசே என்றால் shall, நீ Jesus செய்தாக means வேண்டும். will. இயேசு என்றால் நீ செய்வாய், அது will. You shall do it, that is Moses. நீ செய்தாக வேண்டும், இதுதான் மோசே. I will do it for you, that is Jesus. உனக்காய் நான் செய்து முடிப்பேன், இதுதான் இயேசு கிறிஸ்து. Oh, come to the mountain, come to the top of the mountain. That is what the sound in the Mount of Sinai. சீனாய் மலையிலே கேட்கப்பட்ட சத்தம் என்னவென்றால் மலையின் உச்சிக்கு வா. But in the experience of transfiguration mountain, it's different. ஆனால் மறுரூப மாலையிலே இருந்த அனுபவம் வேறு. He did not say come to the top of the mountain. அவர் மலையின் உச்சிக்கு வான்னு கூப்பிடல. He just took Peter and John and James. He took them to the top of the mountain. ஆனால் மறுரூப மலையிலே அவர் பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களை அழைத்துக் கொண்டு மலையின் உச்சிக்கு சென்றார். That mountain, commandments mountain, that is shall. கட்டளைகளின் மலையானது செய்ய வேண்டும் என்கிறதை குறிக்கிறது. You should come to the mountain. நீ மலைக்கு வந்தாகணும். But here I will take you to the mountain. ஆனால் இங்கே நான் இந்த மலைக்கு உங்களை அழைத்து செல்வேன். My beloved brother and sister, எனக்கு அருமையான when the சகோதர Holy சகோதரிகளே, Spirit comes on you, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது all the shall will become will. எல்லா ஷாலும் வில்லாய் மாறிவிடும். I will make you fishers of men. நான் உன்னை மனுஷனை You will பிடிக்கிறவனாய் be my மாற்றுவேன். witness. நீ எனக்கு சாட்சியாய் இருப்பாய். That means when the Holy Spirit comes on you, all your efforts will become promises. அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வாக்குத்தத்தங்களாய் மாறிவிடும். All the commandments will become promises. எல்லா கட்டளைகளும் வாக்குத்தத்தங்களாய் மாறிவிடும். You shall be my witness, that is Old Testament. நீ எனக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும், அது பழைய ஏற்பாடு. But in New Testament you will be my witness. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீ எனக்கு சாட்சியாய் இருப்பாய். That means I will make you a witness. அதுக்கு என்ன அர்த்தம்னா நான் உன்னை சாட்சியாய் மாற்றுவேன். You will surely be my witness. நீங்கள் மெய்யாகவே எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். That means it is my job. அதுக்கு என்ன அர்த்தம்னா அது ஏன் வேலை. That's what the second week meditated. அதுதான் நமக்கு இரண்டாவது வாரத்திலே Let us தியானித்தோம். come for the third week. இப்பொழுது மூணாம் வாரத்துக்கு நேரா When the வருவோம். Holy Spirit comes on you, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது what will be done என்னவெல்லாம் in your நடக்கும்? life? Let us read 1 Peter chapter 1 verse 2. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் It's வசனத்தை a wonderful sermon today we are going to receive from God. இன்றைய நாளிலே மிகவும் ஒரு அருமையான வார்த்தையை தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். Who have been chosen according to the foreknowledge of God the Father by the sanctifying work of the Spirit The sanctifying work of the Spirit for obedience to Jesus for Christ. obedience. Okay, that's the part we are going to preach. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. Praise God. Praise God. It's a grand introduction. இது ஒரு அருமையான ஒரு முகவுரையா இருக்கு. Let us read in English. ஆங்கிலத்திலே வாசிப்போம். Who have been chosen according to the foreknowledge of God the Father by the sanctifying work of the Spirit for obedience to Jesus Christ and sprinkling by his blood. Grace and peace be yours in abundance. Praise God. We have been chosen according to the foreknowledge of God the Father through the sanctifying work of the Spirit
for obedience. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். The word which we pick for our meditation is sanctifying the work of the Spirit. இன்றைய நாளிலே நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதல். What is meant by sanctifying work of the Spirit? ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதல்னா என்ன அர்த்தம்? That means Holy Spirit, he has some sanctifying work in our life. அதுக்கு என்ன அர்த்தம்னா பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம வாழ்க்கையிலே பரிசுத்தமாக்குகிற வேலை ஒன்று இருக்குது. When Holy Spirit comes on you, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது continuously he is sanctifying you. தொடர்ச்சியாக அவர் நம்மை பரிசுத்தமாக்கிக் கொண்டே இருக்கிறார். Because he has a sanctifying work. ஏனென்றால் அவருக்கு பரிசுத்தமாக்குதல் வேலை இருக்கிறது. We have been chosen according to the foreknowledge of God the Father through the sanctifying work of the Holy Spirit. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே பரிசுத்த ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலுக்கு நாம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். The sanctifying work of the blood is different from the sanctifying work of the Spirit. இரத்தத்தினாலே கழுவப்படுகிற வேலைக்கும் ஆவியானவராலே பரிசுத்தமாக்கப்படுகிற வேலைக்கும் வித்தியாசம் உண்டு. With the help of the Holy Spirit, let me explain the difference between the sanctifying work of the blood and sanctifying work of the Spirit. பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு கூட இரத்தத்தால் கழுவப்படுவதற்கும் ஆவியானவராலே கழுவப்படுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். The sanctifying work of the blood is different from the sanctifying work of the Spirit. இரத்தத்தால் கழுவப்படுகிற வேலை ஆவியாலே கழுவப்படுகிற வேலைக்கு வித்தியாசமா இருக்கிறது. We must know where the blood sanctifies. நமக்கு தெரியணும் இரத்தம் எங்கே சுத்திகரிக்கிறது and where the Spirit sanctifies. Come on. ஆவி எங்கே சுத்தமாக்குகிறது என்று. Oh, blood is sanctifying some other place. இரத்தம் ஏதோ ஒரு இடத்துல சுத்தமாக்குகிறது. But Spirit is sanctifying some other place. ஆவி ஏதோ ஒரு இடத்துல சுத்தமாக்குகிறது. In your body, in your spiritual body, there are two parts which must be sanctified by the blood and also sanctified by the Spirit. உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துல இரத்தத்தால கழுவப்படுகிற ஒரு இடம் இருக்க வேண்டும், ஆவியால கழுவப்படுகிற ஒரு இடம் இருக்கிறது. Major sanctification must be done in your life. ரெண்டு பெரிய கழுவப்படுதல் உங்கள் வாழ்க்கையில நடந்தாக வேண்டும். If you want to learn it more, you come and join New Covenant Bible College. இதை குறித்து இன்னும் அதிகமாக நீங்கள் அறிய வேண்டும் என்றால் புதிய உடன்படிக்கை வேதாகம கல்லூரியிலே நீங்கள் இணைய வேண்டும். On the way of my preaching, let me give an advertisement of a new NCBC. என்னுடைய பிரசங்கத்தின் மத்தியிலே வேதாகம கல்லூரியை குறித்து இதை நான் சொல்ல விரும்புகிறேன். Because we have very little time here, we cannot explain all the things. ஏனென்றால் இதற்கு வெறும் சொற்ப நேரம் மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை விரிவாய் விளக்கி சொல்ல முடியாது. But in NCBC we have 5-6 hours at a stretch we are learning something. ஆனால் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் இதை குறித்து தியானிக்க வேதாகம கல்லூரியிலே நமக்கு நேரம் இருக்கிறது. With the help of the Holy Spirit, let me explain it briefly. பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட இதை உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். When the Holy Spirit comes on you, he will do the sanctifying work. He will do the sanctifying work. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் கழுவப்படுகிற ஒரு வேலையை உங்களிலே செய்கிறார். So what the blood does? இரத்தம் என்ன செய்கிறது? Then why should the Spirit sanctify? அப்புறம் ஏன் ஆவி உங்களை கழுவணும்? Let me simply clarify this thing. இதை எளிதாய் உங்களுக்கு நான் விளக்கி விடுகிறேன். The blood cleanses the sins. இரத்தமானது பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். The blood, it cleanses your sins. இரத்தம் உங்கள் பாவங்களை கழுவும். But the Spirit cleanses your thoughts. ஆனால் ஆவியானது உங்கள் சிந்தனைகளை கழுவும். Amen, amen, amen. Blood, it is sanctifying your sins. இரத்தமானது உங்கள் பாவங்களை கழுவுகிறதா இருக்கிறது. But Spirit, it's sanctifying your mind and thoughts. ஆனால் ஆவியானது உங்கள் மனதையும் உங்கள் சிந்தனையையும் கழுவுகிறது. What is meant by sin and what is meant by thought? பாவம் என்றால் என்ன, சிந்தனை என்றால் என்ன? If you do something, you enact, that is a sin. ஒரு செய்கையிலே ஒன்றை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அது பாவம். Blood sanctifies all your acts, present, past, future. இரத்தமானது உங்கள் கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவங்களை கழுவுகிறதா இருக்கிறது. But Spirit is always cleansing your mind and thoughts. ஆனால் ஆவியானது எப்பொழுதும் உங்கள் சிந்தனையையும் உங்கள் மனதையும் கழுவுகிறதா இருக்கிறது. That's a lot of difference between that. இது மிகப்பெரிய வித்தியாசம் இதிலே இருக்கிறது. A man can be cleansified and cannot be a saint. ஒரு மனிதன் கழுவப்பட்ட பின்பு கூட பரிசுத்தவானா இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. Being holy is different from being saint. பரிசுத்தமாய் இருக்கிறது வேற, பரிசுத்தவானா இருக்கிறது வேற. வேற, correct. Blood makes a person holy. இரத்தம் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்கும். But Spirit makes a person saint. ஆனால் ஆவியானது ஒரு மனிதனை பரிசுத்தவானாக்கும். Let me say it again. மறுபடியும் இதை சொல்லுகிறேன். Blood makes a person holy. இரத்தம் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்கும். But Spirit makes a person saint. ஆனால் ஆவி ஒரு மனிதனை பரிசுத்தவானாக்கும். What's the difference between being holy and being a saint? பரிசுத்தமாய் இருப்பதற்கும் பரிசுத்தவானாய் இருப்பதற்கும் என்ன வித்தியாசம்? Oh, when a man sins or cleansed,
he becomes holy. ஒரு மனிதனுடைய பாவங்கள் கழுவப்பட்டால் அவன் பரிசுத்தமாய் மாறுகிறான். But still he can think something wrong. ஆனா இன்னும் அவனால தவறா எதையாச்சும் ஒண்ணு யோசிக்க முடியும். He is holy but he is not a saint. அவன் பரிசுத்தமா இருக்கிறான் ஆனா அவன் பரிசுத்தவான் கிடையாது. Let me explain it like this. இதை இப்படி நான் விளக்குறேன் உங்களுக்கு. A mother make her baby to take bath. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை குளிப்பாட்டுகிறாள். The baby was dirty. இந்த குழந்தை அழுக்கா இருக்கு. So he bathed him. அவனை குளிப்பாட்டுறா. So it become neat and clean. அந்த குழந்தை சுத்தமா அழகா மாறிடுச்சு. That means it becomes holy. அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த குழந்தை பரிசுத்தமா மாறிடுச்சு. But ஆனால் he could not keep himself clean all the day. ஆனால் அந்த குழந்தையால தன்னை அந்த நாள் முழுவதும் எப்பொழுதுமே சுத்தமாய் வைத்திருக்க முடியாது. He becomes holy but he did not become a saint. அவன் சுத்தமாயிடுச்சா ஆனா சுத்தமா வச்சுக்க முடியாது. When the baby it's grown up, அந்த குழந்தை வளரும் பொழுது in the morning he take bath. காலை வேளையிலே அவன் குளிக்கிறான். He become a matured man. அவன் முதிர் வயது உள்ளவனாய் மாறுகிறான். He take bath. அவன் குளிக்கிறான். He becomes clean. அவன் சுத்தமாகிறான். Now he is holy. இப்பொழுது அவன் சுத்தமாய் இருக்கிறான். And he knows how to keep himself clean all the day. அந்த நாள் முழுவதும் தன்னை எப்படி சுத்தமாய் வைத்திருக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். That is he has become a saint. அவன் இப்பொழுது அவன் சுத்தமான If a பரிசுத்தவானாய் man is மாறுகிறான். cleansified by the blood, he becomes holy. ஒரு மனிதன் இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது அவன் பரிசுத்தமாகிறான். If he is keep on cleansed by the Spirit of God in his thoughts, that means he is becoming a saint. தன்னுடைய சிந்தனையிலே பரிசுத்த ஆவியானவராலே தொடர்ச்சியாய் கழுவப்படும் பொழுது அவன் பரிசுத்தவானாய் மாறுகிறான். So Holy Spirit, when the Holy Spirit comes on you, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது he will sanctifying your life. அவர் உங்கள் வாழ்க்கையை கழுவுகிறார். Where he sanctifies, எங்கே அதை கழுவுகிறார்? he is sanctifying your thoughts. உங்கள் சிந்தனையிலே அதை கழுவுகிறார். So man who is walking with God, with the Holy Spirit, தேவனோடு கூட பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கிற ஒரு மனிதன், he is always having a clear and clean thoughts. அவனுக்கு எப்பொழுதுமே நேரான ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும். Cleansed by the blood is different experience. இரத்தத்தினால் கழுவப்படுவது ஒரு வித்தியாசமான அனுபவம். Cleansed by the Spirit is another different experience. ஆவியினால் கழுவப்படுவது மற்றொரு வித்தியாசமான அனுபவம். My beloved brother and sister, கருமையான சகோதர சகோதரி, you have the experience of cleansed by the blood. உங்களுக்கு இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவம் இருக்கலாம். But do you have the experience of cleansed by the Spirit of God? ஆனால் தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்ட அனுபவம் உண்டா? You can be cleansed by the Spirit of God moment by moment. நிமிடத்துக்கு நிமிடம் பரிசுத்த ஆவியானவராலே கழுவப்பட உங்களால If you have the experience of walking with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் கூட நடக்கிற your அனுபவம் mind is minute by minute it is being cleansed by the power of the Holy Spirit. உங்களுடைய மனதானது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே நிமிடத்துக்கு நிமிடம் அது கழுவப்பட you are cleansed by the blood only. That means you are holy only, but you are not becoming a saint. That means a holy man. நீங்கள் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆனால் பரிசுத்தவானாய் மாறவில்லை. You have become holy, but still your activities will be the same. நீங்கள் பரிசுத்தமா மாறிட்டீங்க, ஆனா இன்னும் உங்களோட நடவடிக்கைகள் அப்படியே தான் இருக்கு. You are a holy man, நீங்கள் பரிசுத்தவான், but your act is a sinner's act. உங்களுடைய செய்கை எல்லாம் பாவி செய்கிற வேலையா தான் இருக்கும். But you are a holy man. ஆனால் நீங்கள் கழுவப்பட்ட மனிதன். But when only you become a saint, ஆனால் நீங்கள் பரிசுத்தவானாய் மாறும் பொழுது your acts also will reflect the holiness. உங்களுடைய செய்கைகளும் அந்த பரிசுத்தத்தை வெளிக்கொண்டு வரும். So blood takes that part. எனவே இரத்தம் அந்த வேலையை செய்கிறது. Holy Spirit takes this part. ஆவியானவர் இந்த வேலையை செய்கிறார். So have a close walk with the Holy Spirit. எனவே பரிசுத்த ஆவியானவர் கூட நெருங்கி நடங்க. You cannot escape from the cleansing of the Holy Spirit. அவருடைய கழுவப்படுதலிலிருந்து நீங்கள் ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. Because Holy Spirit target is always your mind. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே உங்களுடைய சிந்தனையை குறிவைத்திருக்கிறார். Mind is the only focus of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய முதல் குறிக்கோள் ஒரே குறிக்கோள் உங்களுடைய சிந்தனை மாத்திரமே. Blood is always it is focusing your act. இரத்தம் எப்பொழுதுமே உங்கள் செய்கை மாத்திரம் தான் குறிக்கோளா இருக்கும். It is cleansing your sins. அது உங்களுடைய பாவங்களை கழுவும். Holy Spirit is cleansing your thoughts. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சிந்தனைகளை கழுவுகிறார். So that's why if a person start having the experience of cleansing by the Spirit of God, he is becoming a matured man. எனவே தான் எவன் ஒருவன் ஆவியினாலே கழுவப்படுகிற அனுபவத்துக்குள்ளே வருகிறானோ அவன் ஆவியிலே முதிர்வடைந்தவனாய் இருக்கிறான். அவன் புத்திரனாய் மாறிக்கொண்டிருக்கிறான். முதிர்ச்சி அடைந்தவனாய் கொண்டிருக்கிறான். The man who is having blood sanctification, இரத்தத்தினால் கழுவப்படுகிற ஒரு மனிதன்,
The man who is having the the experience of the blood sanctification, இரத்தம் கழுவப்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்கிற ஒரு மனிதன், if he has that experience only, he is the children of God. அவன் அந்த அனுபவத்தை மாத்திரம் பெற்றிருந்தால் அவன் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறான். He is a child of God. அவன் தேவனுடைய பிள்ளை. When a man having the experience of spirit cleansing, ஆவியினாலே கழுவப்படுகிற அனுபவத்தை பெற்றிருக்கிற ஒரு மனிதன், he is becoming a matured man of God. அவன் முதிர்வடைந்துள்ள கிறிஸ்தவனாய் தேவபுத்திரனாய் மாறுகிறான். That's why Bible says, எனவேதான் வேதம் சொல்கிறது, people who are led by the spirit of God, they are sons of God. அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். What is meant by led by the spirit of God? தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுவது என்றால் என்ன? It is sanctifying by the spirit of God. ஆவியினாலே கழுவப்படுதல். Oh rabba baba, blood cleansing, it produces children's. இரத்தத்தினாலே கழுவப்படுதல் அது பிள்ளைகளை பெற்றெடுக்கும். But spirit cleansing, it produces sons of God. ஆனால் ஆவியினாலே கழுவப்படுதல் புத்திரரை கொடுக்கும். Holy Spirit always cleansing your mind and thoughts. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே உங்களுடைய சிந்தனையும் மனதையும் கழுவுகிறவராய் இருக்கிறார். That's why Bible we can give a many reference from Bible. வேதத்திலிருந்து இதுக்கு அநேக சான்றுகளை நாம் கொடுக்க முடியும். How the spirit is connected with the mind thoughts. எப்படி ஆவியானவர் சிந்தனையோடு கூட தொடர்புடையவராய் இருக்கிறார் என்பதை we have many reference. அதற்கு அநேக விளக்கங்கள் இருக்கின்றன. But we don't have time. நமக்கு நேரம் இல்லாதபடியினாலே. So let us take one reference from Bible, book of Romans chapter 8 verse 6. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். You can read the whole what's that chapter in your home. நீங்க வீட்டுக்கு போய் இந்த 8ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசிங்கள். You can know how Holy Spirit cleansing your mind and how Holy Spirit making a child into a son. இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சிந்தனைகளை எப்படி கழுவுகிறார் என்றும் ஒரு பிள்ளை என்கிற ஸ்தானத்திலிருந்து புத்திரன் என்கிற ஸ்தானத்திற்கு உங்களை எப்படி அழைத்து வருகிறார் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். So Holy Spirit, that's the thing. We can easily identify a person whether he is a child or son. நம்ம ஈஸியா ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சிடலாம் அவன் பிள்ளையா புத்திரனான். Who is a child of God? தேவனுடைய பிள்ளை என்கிறது யாரு? Who is sanctified by the blood from all his sins. அவனுடைய பாவங்களிலிருந்து எல்லா பாவங்களிலிருந்து இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு மனிதன், he will be clean. அவன் சுத்தமாய் இருக்கிறான். But still he have always flesh thoughts. ஆனால் அவனுக்கு இன்னும் flesh மாம்ச சிந்தை இருக்கின்றது. Always calculating by flesh. எப்பொழுதுமே மாம்சத்திலே கால்குலேட் பண்றது. Always planning by flesh. எப்பொழுதுமே மாம்சத்திலே திட்டமிடுகிறது. That means in his mind he is not clean. அதுக்கு என்ன அர்த்தம்னா அவனுடைய சிந்தனையிலே அவன் மனதிலே அவன் கழுவப்படவில்லை. Oh, thinking something bad things, not only sin. கெட்ட விஷயங்களை யோசிக்கிறது மாத்திரம் பாவம் கிடையாது. Outside of the Holy Spirit, every thought is a sin. பரிசுத்த ஆவியானவருக்கு அப்பாற்பட்டு நீங்க எதை யோசிச்சாலும் அது பாவம் தான். What you are thinking now, it is approved by the Holy Spirit. இப்போ நீங்க என்ன யோசிக்கிட்டு இருக்கீங்களோ அது பரிசுத்த ஆவியானவர் அங்கீகரித்ததா? If it is not approved by the Holy Spirit, that means you are doing sin. அது பரிசுத்த ஆவியானவராலே அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் அது பாவம். So when you are walking with the Holy Spirit, எனவே நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்கும் பொழுது Holy Spirit is keep on cleansing this kind of sins. பரிசுத்த ஆவியானவர் இந்த விதமான பாவங்களை அவர் கழுவிக்கொண்டே இருக்கிறார். Spirit sanctifying experience having man will be a clean minded man. ஆவியினாலே கழுவப்படும் அனுபவத்தை கொண்ட ஒரு மனிதன் அவன் சுத்த மனதுள்ள மனிதனாய் இருப்பான். Let us read Romans 8:6. ரோமர் 8:6 வாசிப்போம். The mind of sinful man is death, but the mind controlled by the Spirit is life and peace. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். It's like this beautifully. The mind governed by flesh is death. NIV-யிலே அழகா எழுதி இருக்கிறது. The mind governed by the flesh is death. மாம்சத்தினாலே ஆளப்படுகிற ஒரு மனது அது மரணமாய் இருக்கிறது. Ruled by the flesh is death. ஆளப்படுகிற ஒரு மனது அது மரணமாய் இருக்கிறது. But the mind ruled by the Holy Spirit is life and peace. பரிசுத்த ஆவியானவராலே ஆளப்படுகிற மனதானது ஜீவனும் சமாதானமுமாய் இருக்கிறது. Holy Spirit is not cleansing your deeds, he is cleansing your mind. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் செய்கைகளை கழுவவில்லை, உங்கள் சிந்தனைகளை கழுவுகிறார். So the man who is led by the Spirit of God, எனவே தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு மனிதன், who is walking with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கிற ஒரு மனிதன், he will always, his mind is always governed by the Holy Spirit. அவனுடைய சிந்தனையானது எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவராலே ஆளப்பட்டிருக்கும். He will, you can feel him here.
அவரை நீங்க உங்களுடைய சிந்தனையில இங்க மேல உணரலாம். Yes. You can feel Jesus here. இயேசுவை உங்கள் இருதயத்திலே உணரலாம். You can feel Jesus here. இயேசுவை உங்கள் இருதயத்திலே உணர முடியும். But you can feel Holy Spirit here. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை உங்க சிந்தனையில தலையில உணர முடியும். Governed by the Spirit. ஆவியினாலே ஆளுகை. That is what sanctifying work it is done in your thoughts. அதுதான் சிந்தனையிலே கழுவப்படுகிற அந்த வேலை. Governing the mind is the sanctifying work of the Holy Spirit. சிந்தனையை ஆளுவதுதான் சிந்தனையை பரிசுத்த ஆவியானவரால் கழுவப்படுகிற வேலையா இருக்கிறது. When keep on he is molding, he is cleansing your thoughts. அவர் உங்களுடைய சிந்தனையை தொடர்ச்சியாய் கழுவிக்கொண்டே இருக்கும் பொழுது your character will be a cleansed character. உங்கள் குணாதிசயங்கள் எல்லாம் கழுவப்பட்ட குணங்களாய் மாறும். Your activities will be a molded activities. உங்களுடைய செய்கைகள் எல்லாம் கழுவப்பட்ட செய்கைகளாய் மாறும். You will become the son of God. நீங்கள் தேவ புத்திரராய் மாறுவீர்கள். You will think like God. நீங்கள் தேவனைப் போல சிந்திப்பீர்கள். You will speak like God. நீங்கள் தேவனைப் போல பேசுவீர்கள். You will see like God. நீங்கள் தேவனைப் போல பேசுவீர்கள். Rama kama reka rama, that is what the reflection of the inner sanctification. அதுதான் உள்ளார்ந்த கழுவுதலின் வெளிப்பாடாய் இருக்கிறது. Spirit minded. ஆவியின் சிந்தை உள்ளவர்கள். Spirit mind is the real sanctifying. ஆவியின் சிந்தை தான் உண்மையான கழுவப்படுதலாய் இருக்கிறது. Hallelujah. 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 Let me complete with this word. இந்த வசனத்தோடு கூட நான் முடிக்கிறேன். Blood makes you like Jesus. இரத்தம் உங்களை இயேசுவை போல மாற்றும். Blood makes you like Jesus. இரத்தம் உங்களை இயேசுவை போல் மாற்றும். But spirit makes you move like Jesus. ஆனால் ஆவியோ உங்களை இயேசுவை போல செயல்பட வைக்கும். இரத்தம் உங்களை இயேசுவை போல மாற்றும். ஆனால் ஆவி உங்களை இயேசுவை போல செயல்பட வைக்கும். Praise God. Both are really different deeply. இரண்டுமே ஆழமாய் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாய் இருக்கிறது. Being like Jesus is different from moving like Jesus. இயேசுவை போல இருப்பது இயேசுவை போல செயல்படுவதிலிருந்து வித்தியாசமானது. Hallelujah. Hallelujah. I know you are a blood sanctified person. நீங்கள் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் என்று எனக்கு தெரியும். Otherwise you will not be here. அப்படி இல்லனா நீங்க இங்க இருக்க மாட்டீங்க. Otherwise you will not watch my message. அப்படி இல்லனா நீங்க இந்த என்னுடைய செய்தியை கேட்க மாட்டீங்க. You are sanctified by blood, I know. நீங்க இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். Are you a spirit sanctified person? ஆனால் நீங்கள் ஆவியினாலே கழுவப்பட்ட நபரா? Do you have the experience of sanctifying by the Spirit? ஆவியினாலே கழுவப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? Oh, if you have that experience, you will move like Jesus. நீங்கள் அந்த அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள் என்றால் நீங்கள் இயேசுவை போல நடப்பீர்கள். You will think like Jesus. இயேசுவை போல You will சிந்திப்பீர்கள். speak like Jesus. இயேசுவை போல பேசுவீர்கள். Oh, you have to yield your heart when you accept Jesus Christ. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய மனதை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். You have to give your heart to Jesus Christ. உங்களுடைய மனதை இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். When you receive Holy Spirit, you have to yield your mind to Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்க சிந்தனையை அவருக்கு நீங்க கொடுக்க வேண்டும். Jesus asks your heart. இயேசு உங்களுடைய இருதயத்தை கேட்கிறார். Holy Spirit asks your mind. பரிசுத்த ஆவியானவர் உங்க சிந்தனையை கேட்கிறார். Hallelujah. Hallelujah. I know you have given your heart to Jesus. நீங்க இயேசுவுக்கு உங்க இருதயத்தை கொடுத்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும். But have you given your mind to Holy Spirit? உங்க சிந்தனையை நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுத்திருக்கீங்களா? Bible clearly say when we speak in other tongues. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நம்ம அன்னிய பாஷையிலே பேசும் பொழுது His mind will be in mute. ஆவியானது அமைதியாய் தான் இருக்கும். Come on, where his focus is always. நம்மளுடைய நோக்கம் எல்லாம் எங்கே அவர் இருக்கிறார்? See where he is focusing. Where he is focusing. பாருங்க அவர் எங்கே அவர் நோக்கமுள்ளவராய் இருக்கிறார். Your mind is his focus. உங்களுடைய சிந்தனை தான் அவருடைய Your நோக்கம். mind is his target. உங்க சிந்தனை தான் அவருடைய டார்கெட். So people whoever want to cleanse their mind, let us have a close walk with the Holy Spirit. யாரெல்லாம் சிந்தனையிலே கழுவப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நெருங்கி நடக்க வேண்டும். Permit the Holy Spirit to have a close walk with him. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட நெருங்கி நடக்க நீங்கள் அனுமதியுங்கள். That is what led by the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்படுவது. Yield yourself to have a close walk with Jesus. பரிசுத்த ஆவியானவரோடு நடப்பதற்கு உங்களை நீங்கள் விட்டுக் கொடுங்க. By next week on this time, அடுத்த வாரம் இதே நேரத்துல you will be a different person. நீங்கள் வித்தியாசமுள்ளவர்களாய் மாறி இருப்பீர்கள். Yes, you will move like Jesus. நீங்கள் இயேசுவை போல அசைவீர்கள். We must have two kinds of experience of sanctifying. நமக்கு இரண்டு விதமான கழுவப்படுகிற அனுபவங்கள் வேண்டும். தேவை. The first is blood sanctifying. முதலாவது இரத்தத்தினாலே கழுவப்படுதல். The second is spirit sanctifying. இரண்டாவது ஆவியினாலே கழுவப்படுதல். Blood sanctifying is once and for all it is done. இரத்தத்தாலே கழுவப்படுதல் ஒன்றுக்கு முற்றிலுமாய் கழுவப்பட்டு விட்டது. It is not a daily process. அது தினமும் நடக்கிற வேலை கிடையாது. It is finished. அது முடிந்து விட்டது. Where it was finished. எங்கே அது முடிந்து விட்டது? It is finished when he said finished. அவர் முடிந்தது என்று சொன்ன பொழுது அது முடிந்து விட்டது.
He cleansed us. அவர் நம்மை அவருக்கு கழுவி விட்டார். Completely completed. முற்றிலுமாய் அது முடிக்கப்பட்டது. Perfectly it's perfected. நேர்த்தியாய் அது முடிக்கப்பட்டது. Oh, he cleansed all our sins. அவர் நம்ம எல்லா பாவங்களையும் கழுவி விட்டார். The Holy Spirit comes into you. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது And he will do the inner areas. He will sanctifies the inner areas, your thoughts. அவர் உள்ளார்ந்த உங்கள் மனதை அவர் சுத்தமாக்குகிறவராய் இருக்கிறார். The more and more you speak in tongues, எந்த அளவுக்கு நீங்க அந்நிய பாஷையில பேசுறீங்களோ, the more and more you permit Holy Spirit to speak in tongues, எந்த அளவு நீங்க பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையில பேச அனுமதிக்கிறீங்களோ, the more and more you feel the cleansing experience in your thoughts. அந்த அளவு அதிகமாய் உங்களுடைய சிந்தனையிலே நீங்கள் கழுவப்படுகிற அனுபவத்தை உணர்வீர்கள். So let me read and complete this verse, the key word. We have been chosen according to the foreknowledge of God the Father through the sanctifying work of the Spirit. மூல வசனமாகிய இந்த வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, God has given you a key. தேவன் உங்களுக்கு ஒரு சாவியை திறவுகோலை கொடுத்திருக்கிறார். Whether you inherit or not, that is your part. அது நீங்க சுதந்திரிக்கிறீங்களோ இல்லையோங்கிறது உங்க பாட்டு. The secret is the key. அந்த ரகசியம் அந்த திறவுகோல் தான். To have the experience of sanctifying by the Spirit. பரிசுத்த ஆவியானவராலே கழுவப்படுகிற அந்த அனுபவம். It is a key. அது ஒரு சாவி. Every revelation is a key. ஒவ்வொரு வெளிப்பாடும் ஒரு திறவுகோல். That's why Jesus said to Peter, I have given the keys of the kingdom of God. எனவே தான் இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், நான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருகிறேன். Oh, what is the key? திறவுகோல் என்றால் என்ன? Key is the revelation. திறவுகோல் என்பது வெளிப்பாட்டை What குறிக்கிறது. the revelation Peter had? பேதுருக்கு கிடைத்த வெளிப்பாடு என்ன? He said, you are the son of God. நீர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறீர் என்று சொன்னார். This is the key of kingdom of God. இதுதான் தேவ ராஜ்யத்தின் திறவுகோலாய் இருக்கிறது. Petros is not a stone, cornerstone. பீட்டர் is not a cornerstone. அது வந்து மூலைக்கல் கிடையாது. The revelation is the cornerstone. அந்த வெளிப்பாடு தான் மூலைக்கல். The revelation is the key. அந்த வெளிப்பாடு தான் திறவுகோல். Every revelation is a key. ஒவ்வொரு வெளிப்பாடும் ஒரு திறவுகோல். We have a beautiful bike. நமக்கு ஒரு அழகான ஒரு பைக் இருக்கிறது. And we can ride it like anything. நம்ம அதை ரொம்ப அழகா ஓட்டிட்டு போலாம். Yesterday I read a incident. நேற்றைய நாளிலே ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். Let me complete it with this example. இந்த உதாரணத்தோடு நான் முடித்து விடுகிறேன். One tractor company owner, he wants to drive a high tech car. ஒரு டிராக்டர் கம்பெனி ஓனர் ரொம்ப உயர்தரமான ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை ஓட்டணும்னு அவர் ஆசைப்பட்டார். So he is a millionaire. He went to a Ferrari shop. அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரன், லட்சாதிபதி. அவர் ஒரு ஃபெராரி அந்த கார் ஷாப்புக்கு போறார். Billionaire. அவர் கோடீஸ்வரன். He went to a Ferrari shop and bought one Ferrari car. அவர் ஃபெராரிங்கிற ஒரு கார் கடைக்கு போய் அந்த ஃபெராரிங்கிற காரை வாங்கிட்டார். The owner name is also Ferrari, as you know. ஓனர் பேரும் ஃபெராரி தான், அது உங்களுக்கு தெரியும். He bought a Ferrari car and he drives it. அவர் அந்த ஃபெராரி கார் வாங்கி அதை ஓட்டிட்டு போகும் பொழுது he doesn't feel some comfortness in using the clutch. அவர் அந்த கிளட்ச மிதிக்கிறதுல ஒரு வசதியா இருக்கிறத அவர் உணரவில்லை. Then he went back to the owner of the company. திருப்பியும் போய் அந்த ஃபெராரி கம்பெனிக்கே கார் எடுத்துட்டு போறாரு. He met Ferrari himself. அவர் ஃபெராரியவே நேரா போய் பார்க்கறாரு. Your clutch is not that much comfort to use. உங்க கிளட்ச் வந்து அப்படி மிதிக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இல்லாம இருக்குங்கறாரு. When he is speaking like this, the Ferrari owner, he wanted to diminish himself. அவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கறப்ப அவரை ஃபெராரி ஓனர் மட்டுப்படுத்த விரும்பினார். He said, as a tractor owner, you don't know how to drive my car. ஒரு டிராக்டர் ஓனரா இருந்துகிட்டு என் காரை எப்படி ஓட்டணும்னு உனக்கு தெரியாது அப்படினாரு. He went back. அவர் திரும்பி வந்துட்டாரு. And he planned to make another car company which must overtake this company. ஃபெராரி கம்பெனியை விட ஒரு பெரிய கார் கம்பெனியை உருவாக்கணும்னு இவர் திட்டம் பண்ணினார். I forgot to tell you the name of the person. அந்த டிராக்டர் ஓனர் யாருங்கறத நான் சொல்லல. His name is Lamborghini. அவருடைய பேர் தான் லம்போகினி. Then he made another car which is highly competitive with Ferrari. அதற்கு பிறகு அவர் ஃபெராரி காருக்கு கட்டும் போட்டியான லம்போகினி காரை அவர் அறிமுகப்படுத்தினார். How many of you inspired by this story? எத்தனை பேர் இந்த கதையின் மூலமாய் கவர்ந்திழுக்கப்பட்டீர்கள்? You may have Lamborghini or Ferrari. உங்களுக்கு லம்போகினி இருக்கலாம் இல்ல ஃபெராரி இருக்கலாம். But if you miss the key, ஆனா உங்க சாவியை தொலைச்சிட்டீங்கனா you cannot enjoy the car. அதை அனுபவிக்க முடியாது.
Like that. அதே மாதிரி தான் You have a very beautiful experience in front of you. உங்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு அனுபவம் இருந்தாலும் It's a great blessing in front of you. உங்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் But இருக்கிறது. this is the key of those all blessings. ஆனால் இந்த வெளிப்பாடு தான் அந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் திறவுகோலாக Don't miss இருக்கிறது. the key. That is what revelation. எனவே இந்த திறவுகோலாகிய இந்த வெளிப்பாடை நீங்கள் இழந்து விடாதிருங்கள். So cleansing by the Holy Spirit. ஆவியானவராலே கழுவப்படுதல் It will make you to move like Jesus. இயேசுவை போலவே உங்களை செயல்பட To வைக்கும். live like Jesus. இயேசுவை போலவே வாழ வைக்கும்.